பாப்பாவோட ஃபர்ஸ்ட் சந்தனம். சோ பாப்பாக்கு சரடு கட்டிட்டோம். ஏ பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் கறிவளை போட போறோம். புது குட்டி பொட்டு வச்சிருக்கேன். ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு லாஷ் கப்புள் லைஃப். ஆமாங்க, இன்னைக்கு எங்களோட லாஷ் குட்டியோட 56வது நாள். அது இல்லாம டபுள் டமாக்காவா என்னன்னு பாத்தீங்கன்னா விஷுவும் அந்த 56வது நாளும் சேமா வந்துருச்சு. சித்திரைக்கனியும் 56வது நாளும் சேமா வந்தனால டபுள் டமாக்கா தான். ரொம்ப ஹாப்பி. ஆமா, நான் காட்டுறேன். பாப்பா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில வச்சாச்சு. சித்திரக்கனி வச்சிட்டோம். வாவ். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, குழந்தை அழுகுறதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? ஆமா, ஃபர்ஸ்ட் குழந்தைய நான் பார்த்துட்டு வரேன். அப்பா கூட இருக்காங்க. குட்டா இங்க ரெடி ஆகி படுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர். சக் சக் சக். ஓகே, அப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு நாட்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 28வது நாள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காது குத்து செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நான் மலையாளி, அவர் தமிழுங்கிறதுனால எங்களுக்கு எதை செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால் கரெக்டாக 56வது நாள் செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன், பாப்பாவோட நேம் வைக்கிற விழா இல்லாட்டி பாப்பாவோட காது குத்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் இந்த செலிப்ரேஷனுக்கு நாங்கள் அதிகம் யாரையுமே வந்து இன்வைட் பண்ணலைங்க. இன்றைக்கி முதல்ல பாப்பா கையில் கறிவளை போட்டாங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் பாசி மாலை போட்டாங்க. என்னோடய அப்பா அம்மா ஆசையாக ஒரு க்யூட்டான ஒரு கோல்டு மாலை குட்டிக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய அக்கா பார்த்திங்கன்னா கோல்டில் ஒரு செயின் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ன வயசில் நமக்கு யாராவது இந்த மாதிரி கோல்டெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு ஞாபகமே இல்லைங்க. இதே மாதிரி பாப்பாவுக்கு யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது எதுவுமே நாங்கள் தொடாமல் அப்படியே எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா பாப்பா பெரியவளாகும்போது நாங்கள் எல்லாமே காட்டணும். இது அவங்களோட பாட்டி கொடுத்தாங்க, இது சித்தி கொடுத்தாங்க, இது சித்தப்பா கொடுத்தாங்க அப்படின்னு எல்லா கிஃப்ட்டுமே நான் எடுத்து வைக்க போகிறேன். லாஷ் குட்டி பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பவுடர் போடலை, கண்மை வைக்கல, எதுவுமே வைக்கலைங்க. இன்றைக்கி தான் முதல்ல ஒரு வேங்காய் போட்டு வச்சோம், அப்புறம் சந்தனம் வச்சோம். ஸோ அவ்வளோதாங்க, பாப்பாவோட 56வது நாள் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ யாரையுமே இன்வைட் பண்ணல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லாட்டி நேம் வைக்கிற விழா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் கிராண்டாக பண்ணும்போது எல்லாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். ஓகே, நல்லபடியாக 58வது நாள், சாரி 56வது நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. சாரி தப்பா சொல்லிட்டேன். என்னாச்சுன்னா பாப்பாவுக்கு தூங்குற டைம் இல்லையா, நல்ல நேரம் தூங்குற டைம் ஒரே டைம்னால பாப்பா அழுதுட்டு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலை, நம்ம கொஞ்சம் பேர் மட்டும். ஏன்னா வந்து நாட்கள் கடந்துட்டே இருந்துச்சு, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி பண்றதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ நல்லபடியாக நடந்துட்டோம். அவ்வளோதான், நல்லபடியாக நடந்துருச்சு. நடந்துருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஷ் கப்பல்ஸ்.